ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டா என்னன்னே தெரியல. அதை பற்றி இப்போ செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட தான் நான் கேட்டேன். அவங்க தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஆன்லைன் அட்மிஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண மொபைல் நம்பர் தான் இங்கே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸிக்டிங் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் அட்மிஷன் போடும்போது யூஸ் பண்ண மொபைல் நம்பர் தான் இங்கே போடணும். அப்போ வெரிஃபை அண்டு ஜெனரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்கள் மெசேஜுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி காப்பி பண்ணி கீழே ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இப்போ இருக்கும். அதில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாமே ஷோ ஆகும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கன்ஃபார்ம்டுன்னு இருந்துச்சுன்னா உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிட்டு, அப்படி இல்லைன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகலைன்னா சைடில் கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் ஷோ பண்ணுவாங்க நீ என்ன மிஸ்டேக்காக நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னு. அப்படி கமெண்ட்ஸில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண சொல்லி அவங்க ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா ரீஃபண்டு தான் பண்ண மாட்டாங்க. உங்கள் அட்மிஷன் கேன்சல் ஆகிடும். உடனே அதை சேஞ்ச் பண்ணுங்கள். எப்படின்னு சொல்கிறேன். சைடில் எடிட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த எடிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடும்போது பேஜ் ஓப்பன் ஆனிச்சில்ல, அதே பேஜ் திருப்பி ஓப்பன் ஆகும். அதில் என்ன சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நல்லா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சைடில் சேவ் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் திருப்பி தப்பாக மிஸ்டேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டிங்கன்னா பேமெண்ட்டு தான், ரீஃபண்டு தான் பண்ண மாட்டாங்க. உங்கள் அட்மிஷனை தான் கேன்சல் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஜிமெயிலை ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். அதுக்கு அந்த பேஜில் நேமுக்கு கீழே உங்கள் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் ஒன்ஸ் உங்கள் ஜிமெயில் நல்லா செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். ஜிமெயிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைடில் ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எந்த ஜிமெயில் அங்கே கொடுத்தீங்களோ அதே ஜிமெயில் இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒன் டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். இந்த டீட்டெயில் எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட தான் நான் கேட்டேன். அவங்க அங்கே தான் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.